தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு நான் 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் பழ அளவு நான் புளி எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சுக்கலாம். வாவல் மீனை நல்லா கல் உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். நான் குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 தண்ணிக்கிட்ட நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். வெந்தயம் சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 பல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைப்பில் நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலாவுக்கு தக்கன நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதோட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல ஊற வச்சோம் இல்லையா, சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த டயத்தில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம மீன் சேர்த்துடலாம். எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. ஒரு கொதி வந்தானே போதும், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது மேலே மல்லித்தழை போட்டுடலாம். நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.